இப்ப பொதுவா நம்ம பார்க்கும்போது 12 ராசிகள்ல யாரோ ஒருத்தர் தான் கடன்ல மாட்டிக்கிறவங்களும் இருக்காங்க, கடன் அடைக்கிறவங்களும் இருப்பாங்க. இந்தந்த ராசிக்காரர்கள் கடன பத்தி நினைக்கவே கூடாது. தயவு செய்து கடன் வாங்கி மாட்டிக்காதீங்க. நீங்க கடன் வாங்குனாலும் அதிலிருந்து தப்பிச்சிருவீங்க. அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிகள் என்னென்னன்னு சொல்ல முடியுமா? ஏற்கனவே மனசுக்கு பிடிச்ச விவரம்னா எல்லாம் கமெண்ட்ல கீழ போடுறாங்க. மத்த ராசிலாம் பிடிக்காதான்னு. நீங்க இதுல வந்து எஸ்பெஷலி இவங்கன்னா அவ்வளோதான் போம்போது கூப்பிட்டு அப்ப நாங்கலாம் என்னன்னு கேட்பாங்க. இருந்தாலும் ஜாதக ரீதியாக ஒரு தன்மை இருக்கு. கண்டிப்பா நோ அப்படின்னு சொல்லக்கூடியது மேஷ ராசி, விருச்சிக ராசி. ஓகே. தயவு செஞ்சு கடன வாங்கவே வாங்காதீங்க. நம்ம விதியே 6ஆம் இடமும் 10ஆம் இடமும் தான் வந்து நெகட்டிவாக இருக்கக்கூடிய இடம். ஸோ புதனும் சனியும் தான் இயல்பாகவே மேஷராசிக்காரர்களுக்கு ஆகாத ஒரு பிளான்ட். மாரகாதிபதி, சதகபதி இதெல்லாம் ரொம்ப நம்ம எடுத்தோன்னே டென்ஷன் ஆயிடுவாங்க. நார்மலா சொன்னா இது வந்து ஒரு மாதிரி பேட்டிங் டீம். பவுலிங் அவுட் பண்றதுக்கே அவனும் மிஸ்டர் சனியும் புதனும் தான் வருவாங்க. ஆனா நம்ம எப்படி 4 அடிக்கிறோம் 6 அடிக்கிறோன்றதோ இல்ல அவுட் ஆகிறோன்றதோ அவங்க 2 பேர் கையில தான் இருக்கு. அப்படின்ற போது 6ஆம் இடமாக வரக்கூடியதே வந்து காலபுருஷனுக்கு வந்து புதனுடைய வீடு கன்னி வீடு தான். அப்ப கண்டிப்பா மேஷ ராசிக்காரங்க கடன் வாங்குறதுல மிகுந்த கவனமா இருக்கணும். அடைக்கவே முடியாத அளவுக்கு அவங்களுக்கான வாழ்வியல்ல பிரச்சனை வரும். அதே மாதிரி 6ஆம் இடத்துல யாருக்கெல்லாம் கேது அப்படின்ற ஒரு பிளானட் இருந்து சந்திர தசை நடக்குதோ அவங்க கடனே வாங்கக்கூடாது. இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். அதே மாதிரி ரிஷபராசிக்காரங்க தயவு செஞ்சு கடனை வாங்காதீங்க. கடன் வாங்குனீங்கன்னா வாழ்க்கை ஃபுல்லா கடன்லயே இருக்கிற மாதிரி இருக்கும். எல்லா ராசிக்காரனும் கடன் வாங்குவாங்க. ஆனா ஏதோ ஒரு சமயத்துல வந்து அவங்க க்ளோஸ் பண்ண முடியும். ஆனா இந்த மேஷ ராசியும் ரிஷபராசியும் ஏன்னா மேஷத்துக்கு அதோடைய அமைப்பே 8ஆம் வீடாக வரும், ரிஷபத்துக்கு அதனுடைய அமைப்பே 6ஆம் வீடாக வரும், துலாமே 6ஆம் வீடாக வரும். அந்த இடத்துலதான் அவங்க ஆட்சி பலம் வாங்கியிருப்பாங்க. ராசிநாதன் ஆட்சி பலம் வாங்கியிருக்கும் போது அந்த இடங்கள்ல மறையும் போது என்னதான் நம்ம ட்ரை பண்ணாலுமே வாழ்க்கை ஃபுல்லா ஏதோ ஒரு கடன்ல இருக்கிற மாதிரியே ஒரு அமைப்பு இருக்கும். இன்னுமே இது வந்து பொதுவான ஒரு நியதி. ஆனா அவங்களுடைய சுய ஜாதகம் தான் பேசும் அப்படின்ற மாதிரி 6ஆம் இடத்துல போய் இந்த ராசிநாதன்கள் அமர்ந்து விட்டால் ரொம்ப கஷ்டம். மீளவே முடியாத கடன்ல தான் அவங்க இருப்பாங்க. யாரா இருந்தாலும் 6ல போய் செவ்வாய் இருக்கிறது, 6ல போய் சுக்கிரன் உட்காந்துக்கிறது, இல்ல 6ல போய் கேது இருக்கிறது, இந்த காம்பினேஷன்ல இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக வாழ்க்கை முழுவதும் கடன் அப்படின்ற இடத்துல இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அவங்க பிறவியே அதற்காகத்தான் எடுக்கப்பட்டிருக்கு.